ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். திருவையாறுல அமமுக வேட்பாளர் வேலு கார்த்திகேயன், அப்புறம் அரியலூர்ல அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் இவங்களை ஆதரிச்சு திருவையாறு அப்புறம் திருமானூர்ல ஜி.கே. வாட்சன் நேற்று பரப்புரை மேற்கொண்டாங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா தமிழகம் இருக்குது. இந்த கொலை, கொள்ளை, இந்த போதைப் பொருள் புழக்கம், பாலியல் தொந்தரவு, இது எல்லாத்தையுமே திமுக அரசு வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. மத்திய அரசை திமுக எதிர்கட்சியாக பார்க்காமல் எதிரியா பார்க்கறதுனாலதான் தமிழகம் இன்ன வரைக்குமே வளர முடியல. ஆன்மீக ஈடுபாடு, கோயில்கள்லாம் நிறைந்த நம்ம தமிழ்நாட்டுல கோயிலுக்கு போகாதவர்களுக்கோ இல்ல கோயிலை பற்றி கவலைப்படாதவர்களுக்கோ நெற்றியில பொட்டு வைப்பதே தவறு அப்படின்னு சொல்றவங்களுக்கோ மக்கள் வாக்கு போடக்கூடாது. ஏன்னா எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு கருதுபவங்களுக்கு வாக்களித்து நீங்க வெற்றி பெற செய்யணும். அதனாலதான் பழனிசாமி தலைமையிலான அரசு தமிழகத்துல மலரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். தமிழக அரசும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசும் ஒரே கருத்தோட செயல்படணும். இது இப்படி இருந்தாதான் தமிழ்நாடு சிறந்து விளங்கும். இப்ப கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னால உங்கள்கிட்ட சில பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை நம்ப வைத்து அதன் மூலமா வெற்றி பெற்று ஆனா அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் திமுக அரசு ஏமாத்திடுச்சு. இந்தியாவிலேயே மகளிருக்கு ஒரு மாநிலத்துல அதிக திட்டங்கள் கிடைச்சது அப்படின்னா அது அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில தான். அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திய பெருமை இந்த எடப்பாடி பழனிசாமி அவங்களதான் சேரும். மத்திய மாநில அரசுகள் எல்லாமே ஒருமித்த கருத்தோட இருந்தால்தான் நாடு வளர்ச்சி அடையும். அதுதான் ஒரு நாட்டுக்கும் நல்லது, ஒரு நாட்டோடைய உண்மையான வளர்ச்சி. அதனால தமிழகத்துல அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் கண்டிப்பா ஆதரிக்கணும். இந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. அவர் அவருடைய நலத்திட்டங்கள் என்ன, அவருடைய கட்சி என்ன சார்ந்து அவர் பேசியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. கோயிலுக்கு போகாதவங்களுக்கு நீங்க வாக்களிக்காதீங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நெத்தியில பொட்டு வைக்கிறதே தவறு அப்படின்னு சொல்றவங்களுக்கு வாக்கு போடாதீங்கன்னு சொல்றீங்க. அவங்க யாரை சாடுறாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா இந்தியா அப்படின்றது ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடு அப்படின்னு சொல்லலாம். எல்லா மத மக்களும் இங்க வாழ்றாங்க. இந்துக்கள் மட்டும் இல்லாம சீக்கியர்கள், இது மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வாழ்றாங்க. சோ ஜி.கே. வாட்சன் அவர்கள் கோயிலுக்கு போகாதன்னு சொல்ற வேட்பாளருக்கு நீங்க வாக்களிக்காதீங்கன்னு அவர் சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.